புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வளர்ப்பு நாய் கடித்ததில் ராபிஸ் பாதிப்பு ஏற்பட்டு உரிமையாளர் உயிரிழந்த நிலையில் தண்ணீரை கண்டதும் அவர் அஞ்சி நடுங்கிய வீடியோ வெளியாகி பதைபதைக்க வைக்கிறது. வீட்டு நாய்தானே கடித்தது என சிகிச்சை பெறாமல் அலட்சியமாக விட்டது கடைசியில் உயிரை பறித்த சோக சம்பவம் பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ராபிஸ் பாதிப்பு காரணமாக தண்ணீரை கண்டதும் அஞ்சி நடுங்கும் இவரை பார்க்கும்போது இனி நாயை பார்த்தாலே 10 அடி பயந்து ஓடத்தான் தோன்றும். புதுக்கோட்டை மாவட்டம் கரையான்பட்டியைச் சேர்ந்த ராமலிங்கம் மின் வாரியத்தில் ஒயர்மேனாக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் 5 மாதங்களுக்கு முன்பு வீட்டில் வளர்த்து வந்த நாய்க்குட்டி அவரை கடித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் வீட்டு நாய்தானே கடித்தது என சிகிச்சை பெறாமல் அலட்சியமாக விட்ட ராமலிங்கத்திற்கு அதன் பின்னால் இருந்த பேராபத்து தெரியவில்லை. சிறிது நாட்களில் அவருடைய உடலில் மாற்றம் ஏற்பட்டதை கண்டு குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். குறிப்பாக நாயை போல குறைப்பது, தண்ணீரை கண்டால் அலறுவது என நிலைமை மோசமான நிலையில் உடனடியாக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை மருத்துவர்கள் பரிசோதித்ததில் ராபிஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. 5 மாதத்துக்கு மேலே கடிச்சது, கவனிக்காமல் விட்டார். கவனிக்காமல் விட்டது ஊசி ஓடிச்சதுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு போடாமல் விட்டார். வீட்டு நாய் தானே அப்படின்னு புதுக்கோட்டையில் பார்த்ததுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க, அது முத்திருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, ஊசி இல்லை அப்படின்ட்டாங்க. இதனையடுத்து திருச்சி மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் தனி அறையில் வைத்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிரிழந்தார். இதனையடுத்து அவருடைய உடல் அரசு சார்பில் தகனம் செய்யப்பட்ட நிலையில் அவருடன் நெருங்கி பழகிய குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் என 10க்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. வீட்டில் சுற்றித் திரிந்த குட்டி நாய்தானே கடித்தது என சிகிச்சை பெறாமல் அலட்சியமாக விட்டது கடைசியில் உயிரையே பறித்திருக்கிறது. இதனால் தெரு நாய், வீட்டு நாய் என வேறுபாடு பார்க்காமல் நாய் கடித்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அதோடு வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கு முறையான தடுப்பூசி செலுத்தி உரிமம் பெற வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினர்.